ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் வந்து சிஎஸ்கே நோக்கி நகருதா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இல்லை இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்களா சிஎஸ்கே அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் வந்து இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கு. சூப்பரான ஒரு செஞ்சுரியோடு ஆரம்பிச்சிருக்காரு. மெய்டின் டெஸ்ட் செஞ்சுரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. செம்ம பொட்டன்ஷியல் பிளேயருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காருங்க. அவருக்கு வந்து நம்மளோட விஷயம் சொல்லிக்குவோம். ஸோ அவரோட பிளே வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்து சம்பவம் பண்ணும் அப்படிங்கிறது தான் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் கூட அவரோட அந்த ஆட்டம் பார்க்கும்போது தாறுமாறாக இருந்துச்சு. செம்மையான ஒரு பிளே வந்து இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அது வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த டெஸ்ட் மேட்ச் போகுது அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2027 ஃபைனல் வரைக்கும் இந்தியா போகுமா அப்படிங்கிறதையுமே பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் வந்து எண்ட் ஆக போகுதா, சிஎஸ்கே வந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்களா, என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீம் வந்து காம்பீட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ரெடியாக இருக்காங்க ஹார்திக்கை உள்ளே எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அதுதான் பெரிய முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பெரிய முக்கியமான பாயிண்ட் ஏன் பார்க்கப்படுது அப்படின்னா காம்படிஷன் ஹையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் சஞ்சுக்கும் நடந்துச்சு, இந்த மாதிரி தான் இருக்குது, ஹிஸ்ட்ரி வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்கே கண்டிப்பாக விட மாட்டாங்க அப்படிங்கிற ஹோப் எனக்குமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் ட்ரேடு வேறு, இப்போ நடக்கிற ஹார்திக்கோட ட்ரேடு வேறு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு கேப்டன்சி வித் ஆல்ரவுண்டருங்கிற அந்த பொட்டன்ஷியல் வந்து பார்க்குறாங்க. ஓப்பனரை மட்டுமே பார்க்கல, விக்கெட் கீப்பரை மட்டுமே பார்க்கல, அதிரடியாக விளையாடுறது மட்டுமே பார்க்கல, அதையும் தாண்டி வந்து ஒரு பொட்டன்ஷியலான கேப்டன்சியுமே இருக்குது. சஞ்சுமே கேப்டனாக தானே இருந்தார். அப்போ காம்படிஷன் இல்லையா அப்படிங்கிறது கேட்கலாம். ஆனால் அவரை கம்பேர் பண்ணும்போது இவர்கிட்ட வந்து காம்படிஷன் அதிகமாகவே இருக்குது. நிறையா லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம். இதில் மெயின் காம்படிட்டர் யாருன்னா கேகேஆர் தான். நம்ம பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அவங்க இன்னுமே வந்து ரெடியாக தான் இருக்காங்க ஹார்திக்கை வந்து உள்ளே எடுக்கிறதுக்கு. ஆனால் அவரோட அப்ரோச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடியில் போய் கேட்டிருக்காருலாம் சொல்கிறாங்க. ஜிடியுமே இது ரெடியாக தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் கேப்டன்சி அப்படிங்கும்போது தான் அவங்களுமே டவுட்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் கேகேஆர் அதுக்குமே ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் ஒரு வேளை எண்டாக இருக்குமோ இல்லை நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற இந்த டவுட் ஏன் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து ரெடியாக தான் இருக்காங்க ஹார்திக் ட்ரேடை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஆனால் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா ஹெட் கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ட்ரேட் வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்போ வந்து ஹெட் கோச் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியல. ஸோ அதுவுமே வந்து இழுபறியில் இருந்துகிட்டு இருக்கா இல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து 1 வீக்கில் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி போகுதா அப்படிங்கிறதுமே பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இந்த டைமில் வந்து மிச்ச டீம்லாம் சும்மா இருக்குமா அப்படிங்கிறதுமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து மிச்ச டீம்லாம் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, எதாவது ஒரு புஷ் பண்ணுறாங்க, பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடுக்கு வந்து ரெடியாக வராங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஹார்திக்கை தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ட்ரேடு வந்து இன்னுமே வந்து கஷ்டமாகும். பயங்கரமான ஒரு காம்படிஷனை நோக்கி போகும். இந்த ட்ரேடு டாஸ்க்கை வந்து சிஎஸ்கேயால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற 2 டவுட்டுமே இப்போ வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து யதார்த்தமான உண்மையும் கூட. இந்த டவுட் வந்து ரைஸ் ஆகிறது தப்பே இல்லை. ஏன்னா வந்து ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணும்போது ஹார்திக்கோட ட்ரேட் வந்து எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை மித்த எந்த டீமுமே வந்து இதே மாதிரி சிஎஸ்கே மாதிரியே வந்து ஒத்து போகாமல் வந்து வராமல் இருந்து அப்படி இப்படின்னு இழுத்துட்டு இருந்தால் ஓகே. பட் ஆனால் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சு கேகேஆர் வந்து எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எம்ஐயோட அக்செப்டன்ஸ் மட்டும்தான் இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. ஹார்திக் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அப்படின்னா சிஎஸ்கேக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் சமயத்தில் இது ஓகேவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டாரு அப்படின்னா கேன்சல் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஹார்திக்கோட ட்ரேட் வந்து சிஎஸ்கே கிடைக்கிறதுக்குமே. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ சொல்கிறது வந்து இந்த லைனப் நல்லா இருக்குது, இந்த சிஎஸ்கேயோட லைனப் நல்லா தான் இருக்குது, ஹார்திக்கோட என்ட்ரி தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எங்கேருந்து நியூஸ் லீக் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஹார்திக்கோட ட்ரேடில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, சிஎஸ்கே வந்து தவிர்த்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரியுமே யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் தாண்டி வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க, இல்லை இதுக்கு வந்து முடிவு கட்ட போகிறாங்களா, ஹார்திக்கோட ட்ரேட் வந்து நடக்குமா நடக்காதா இப்படிங்கிற மாதிரி பல கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து இந்த ஹார்திக் ட்ரேடை வந்து கொண்டு போகிறாங்க, சிஎஸ்கேக்கு வருவாரா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்குது. ஸோ அன்சர்டனிட்டி வந்து பெருசாகிட்டே போயிட்டுருக்குது. முதல்லாம் 50-50 60-40 சான்சஸ் இருக்குதுலாம் சொன்னது. ஆனால் இப்போ வர பார்க்கும்போது அதுக்குமே வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஹார்திக் ட்ரேட் நடக்குமா, சிஎஸ்கேக்குள்ளே வருவாரா இல்லை வரமாட்டாரா அப்படிங்கிறத. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வழக்கம் போலங்க சிஎஸ்கே கேப்டன்ஷிப்பில் வந்து இஷ்யூ இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் தான் கேப்டனாக இருக்கணும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ருத்ராஜ் தான் கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யாரை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுமே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த கேப்டன்ஷிப் வந்து
பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கே தெளிவாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேப்டனாக ருத்து தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்களோட போஸ்டெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. கன்ஃபார்மாக வந்து ருத்ராஜ் தான் அடுத்த வருஷமே வந்து கண்டினியூ பண்ணுறாருங்கிறதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. அதேமாதிரி ஃபேன்ஸ் ஃபைட் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட் போட மாட்டாங்க. ருத்தும் சஞ்சுவும் எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக சஞ்சு அதுக்கு போட்டி போடவே மாட்டார். சிஎஸ்கேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னா அப்படின்னு தான் யோசிப்பார். ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்தியன் டீம்னு அவரை வந்து சான்ஸ் கொடுக்கலங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து வெறித்தனமாக 2027 காட்டுவார்னு எனக்கு தோணுது. இதை வேணால் குறித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த சம்பவம் சஞ்சு வந்து பண்ணுவாருங்க. பேட்டிங்கில் வேறு லெவலில் திணறடிப்பார் அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக சஞ்சு வந்து கேப்டன்ஷிப்புக்கெலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டாருங்க. அவரை பொறுத்தவரைக்கும் இந்தியன் டீமுக்குள்ளே போகணும், வேர்ல்டு கப்பில் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிற அந்தளவுக்கு திங்கிங்கில் தான் இருந்துகிட்ருப்பார். ஸோ அதுதான் அவர் வந்து எய்மாக வச்சுட்டு இருந்துப்பார். தவிர இந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு உள்ளே போவாரா அப்படிங்கிறதுமே எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது. பட் ஃபேன்ஸ் ஃபைட் வந்து போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது எப்போவுமே போகிறது தான். பட் ஆனால் ஓகே ஃபைன், ருச்சு தான் எனக்கு தெரிஞ்சு கேப்டனாக இருப்பாருங்கிறத நினைக்கிறேன். ஸோ பக்காவான ஒரு ட்ரேட் நடக்குமா நடக்காதா, இல்லை ஹெட் கோச் வந்து என்ன பண்ண போகிறாங்க, கேப்டன்ஷிப் என்ன அப்படிங்கிறது தான் இதை சுற்றி தான் சிஎஸ்கே வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் மற்ற பிளேயர்ஸுமே வந்து கான்ஸ்டன்ட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயரை வந்து யார் தக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதெல்லாம் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மினி ஆக்ஷனுக்கு எப்படி ரெடி பண்ண போகிறாங்க, பர்ஸை வந்து எப்படி கிளியர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக போயிட்டுருக்கு. ஹார்திக் ட்ரேடு தான் வந்து செம்ம ஃபயராக இருந்துகிட்ருக்கு. என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ஏன்னா அதோட பர்சன்டேஜ், அதை கண்டிப்பாக சிஎஸ்கேக்குள்ளே வருவார் அப்படிங்கிற திங்கிங் வந்து மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. டாக்குமே வந்து வேறு திசையை நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ சிவம் துபேயோட ட்ரேடில் வந்து சிஎஸ்கே கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க, செம்ம தீவிரமாக இருக்காங்களா அப்படிங்கிறதுமே டவுட்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது இப்போது. ஸோ தமிழ் பிளேயர் 2 பேரை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சிவம் துபேயோட ட்ரேட் நடக்க போதா அப்படிங்கிறதுமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து எகிரிட்டு தான் இருக்குது. ஸோ ஹார்திக் ட்ரேட் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் லோ ஆகிட்டே இருக்குது. ஆனால் சிவம் துபே ட்ரேட் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூஸ் தான் ஃபுல்லாகவே ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. எப்படி பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி நடக்க போகுது, ஹெட் கோச் யார் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேல ட்ரேட் நடந்துடும் அப்படிங்கிற சொல்லப்படுது. ஹார்திக் வந்து உள்ளே கண்டிப்பாக வருவார், கேப்டன்சியை டிமாண்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே வந்து சில ரிப்போர்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரியான ட்ரேட் நடக்க போகுது. அதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் தாங்க. அதுவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இல்லை சூப்பரான ஒரு எதையாவது மிஸ்ட்ரி மாதிரி வந்து பண்ண போகிறாங்களா, இல்லை சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களா சிஎஸ்கே அப்படிங்கிறதுமே தெரில. வேறு யாரையாவது எடுக்க போகிறாங்களா, உள்ளே கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற ஆர்வமே எகிரிட்டே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் ஹார்திக் ட்ரேடில் வந்து என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. ஸோ யாரை வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுக்க போகிறாங்களா, இல்லை சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தலை தோனியோட டிசிஷன் தான் இருக்குமா அப்படிங்கிறதுமே பார்க்கணும். ஸோ அவர் என்ன டிசிஷன் சொல்கிறாரு, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு முடிவுக்கு வருவாங்கங்கிறது நல்லாவே தெரியும். அந்த ஒரு முடிவுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி அப்ளை ஆக போகுது, எப்படி ட்ரெயின் நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸும் சிஎஸ்கே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.